அனைவருக்கும் பணிவான வணக்கம். எனது மானசீக குருநாதர் அவர்களுடைய திருவாலப்புத்தூர் அண்ணா அவர்களை பற்றி 74வது பிறந்த நாளை பற்றி நான் அவங்களோட பழகினதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அது எப்படின்னா, அவங்களோட நான் ஒரு 25 வருஷமாக பழகியிருக்கேன், வாசிச்சிருக்கேன். அவங்க முறை என்னை பார்த்து எப்படி பழகினாங்களோ கடைசி வரைக்கும் என்கிட்ட அதே மாதிரி தான் பழகியிருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எதனால் பிடிக்குன்னா, அவங்களுக்கு கச்சேரியெல்லாம் போகும்போது அவங்களுக்கு நான் தவுள் வேலை செஞ்சு கொடுப்பேன். நான் தவுள் வேலை செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி, நீங்கள் பாருங்கள் தம்பி, நீங்கள் பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் தவுள் வேலை செஞ்சு அவங்க நல்லா வாசிக்கணும், அவங்கள்ட்ட நிறையா தெரிஞ்சுக்கணும், ரசிக்கணும், அந்த எண்ணத்தோடு அவங்களுக்கு நான் நல்லா அமையணும்னு வேண்டிக்கிட்டு நான் தவுள் வேலை செஞ்சு கொடுப்பேன். அதேமாதிரி அவங்க கச்சேரியில் வாசிக்கும்போது சந்தோஷமாக வாசிச்சுட்டு கச்சேரி முடித்து என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, தம்பி ரொம்ப தவுள் எனக்கு நல்லா வாக அமைஞ்சிருந்தது, இன்றைக்கி எல்லாம் நீ செஞ்சு கொடுத்ததான் என்னை பாராட்டுவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதன்னில அவங்க என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க வீட்டு விசேஷத்தில் என்னை வாசிக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னால் எவ்வளோ பெரிய வித்வான்கள்லாம் வாசிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் என்னை கூப்பிட்டு வாசிக்கிற அளவுக்கு அவங்க மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன்ற நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது அவங்க எவ்வளோ சொற்கட்டெல்லாம் புதுமையாக கோர்வை இதெல்லாம் நிறையா வாசிச்சிருக்காங்க. எல்லோரும் கேட்டிருக்கோம், எல்லோரும் அதை பின்பற்றிகிட்டு இருக்கோம். என்னோடய வாழ்நாளில் என்னோடய வயசுக்கு அவங்கள்ட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னென்னா, 8ல் 11 அமுத்தி வாய்ச்சி முதல் தடவை அவங்க வாய்ச்சி தான் நான் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் வேறு யாரும் பெரியவங்க வாய்ச்சிருக்காங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. என்னோடய வயசுக்கு என்னோடய அனுபவத்துக்கும் அவங்க வாய்ச்சி தான் நான் கேட்டிருக்கேன். அதில் கோர்வை, நடைகள், குறைப்பு, மோரா வரைக்கும் அவங்க வாய்ச்சிருக்காங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அடுத்தது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, அவங்க மகன்கள், அவங்க எல்லாருமே ரொம்ப குணமாக அவங்கள மாதிரியே பழகுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்மள்கிட்ட இல்லைனாலும் அவங்களோட தொழில், அவங்களோட வாசிப்பு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கும், உங்களுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி விடைபெற்றேன். வணக்கம்.